இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? சிக்கன் ஸ்டஃப்டு மஷ்ரூம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: பச்சரிசி மாவு 4 ஸ்பூன், 3 ஸ்பூன் மைதா மாவு, சிக்கன் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், கருவேப்பிலை கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்கு, 1 கப்பு சின்ன வெங்காயம், கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கு, சின்ன தக்காளியை 1 தக்காளி அரிஞ்சு வச்சுக்கலாம், ப்ரெட்டு தூள் 100 கிராம், 1/4 கிலோ சிக்கன் நல்லா கொத்தி வச்சுருக்கு, தேவையான அளவு சீஸ், 1 முட்டை, 1/4 கிலோ காளான். காளான்குள்ளே வைக்கிறதுக்கு சிக்கன் ரெடி பண்ணிக்கலாம். கடாய் காய்ஞ்சதும் 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்திக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினோடனே மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா, வரமிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொத்தி வச்சிருக்க சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்திக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொத்தி விட்டுக்கலாம். பாருங்க, காளான் அடைக்கிறதுக்கு சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. காளான் உடையாம இந்த தண்டை உடைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். காளான் அடைக்கிறதுக்கு சீஸை துருவி வச்சுக்கலாம். இப்போது காளான்குள்ளே கொஞ்சமாக சீஸை வச்சு அடைச்சிக்கலாம். கூடவே ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை அடைச்சிக்கலாம். காளானுக்குள்ளே எவ்வளோ சிக்கன் பிடிக்குதோ அந்த அளவுக்கு வச்சு அடைச்சிக்கலாம். அதே சமயத்தில் காளான் வந்து உடையக்கூடாது. காளானை முக்கி எடுக்கிறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 ஸ்பூன் வரமிளகாத்தூள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கிக்கலாம்.
இந்த மாதிரி கலக்கி வச்சுக்கலாம். அடைச்சி வச்சுருக்க காளானை மசாலில் முக்கி எடுத்துக்கலாம். அடுத்து கலக்கி வச்சுருக்க முட்டையில் முழுக்கி எடுத்துக்கலாம். பிரெட்டு தூளில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரெடி பண்ண காளானை பொரித்து எடுத்துக்கலாம். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பொரிச்சு வச்சுருக்க காளாங்குள்ளே சிக்கனும் சீஸும் இருக்கிறதுனால எடுத்து கடிக்கக்குள்ள வேறு லெவலாக இருக்கும் டேஸ்ட்டு. இதை ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டு பார்ப்பீங்க.